Hi friends, welcome to RST Healthy Kitchen. For more videos, subscribe my channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி தான். நம்ம இட்லி தான் சுட போகிறோம். அந்த இட்லியில் நான் ஸ்டஃபிங் வச்சு நான் இட்லி சுட போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இல்லை ஆல் ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் கருப்பு உளுந்து ஒரு கப்பும் பச்சரிசி ஒரு கப்பும் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிக்கலாம். உளுந்தை நம்ம இட்லி கரைக்கிற மாதிரி நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பச்சரிசியும் அரைச்சிட்டு ரெண்டுத்தையும் நல்லா கலந்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம புளிக்க வைக்கணும். இப்போ நான் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி புளிக்க வைக்கிறேன். பச்சரிசியை கொஞ்சம் நம்ம இட்லிக்கு எப்படி அரைப்போமோ கொஞ்சம் நரன்னு அரைக்கிற மாதிரி அரைச்சி இட்லி கரைக்கிற மாதிரி நம்ம அரைச்சிட்டு இப்போ நல்லா கலந்துட்டு நம்ம இதை புளிக்க வைக்கலாம். இப்போ நம்ம காலையில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஒரு 8 மணி நேரமாவது இது நல்லா புளிச்சு வரணும். இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா புளிச்சு மேலே நல்லா வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா புளிச்சிருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம பூரணம் செஞ்சுக்கலாம். அதுக்கு நான் அடுப்பில் ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு 1/4 கப் துருவின தேங்காய் அது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். அது இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நான் ஒரு 1/4 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். நல்ல வெல்லம் வந்து அப்படியே சேர்க்கலாம். இல்லை உங்களுக்கு வெல்லத்தில் கல் மண் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை கரைச்சிட்டு நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இப்போ எல்லாம் நல்லா ஒன்று சேர கலந்ததும் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வாழை இலையை செய்கிறேன். வாழை இலையை கட் பண்ணி எடுத்திருக்கேன் நான். இப்போ அந்த மாவை கொஞ்சமாக அதில் சேர்த்துட்டு அது நடுவில் அந்த பூரணத்தை வச்சு அப்படியே நம்ம மடிச்சிட வேண்டியது தான். நமக்கு எவ்வளோ தேவையோ அதை வச்சுட்டு நம்ம இப்போது மடிச்சிக்கலாம். இது மாதிரியே எல்லாத்தையும் நம்ம மடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை வேக வைக்கலாம். இப்போ இதை ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு நம்ம இப்போது இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபாஸ்ட்டாக ஒரு 5 நிமிஷமோ சிம்மில் ஒரு 10 நிமிஷமே இருந்தாலே போதும். நல்லா வெந்து வந்துடும். இட்லி வேகிற டைம் தான் இதுவும். இப்போது நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம இதை ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ நம்ம அதை பிரித்து பார்க்கலாம் எப்படி இருந்திருக்குன்னு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.